அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று சனி மகா பிரதோஷம். இந்த ஒரு பொருளை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள், உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம். நம்மளுக்கு பிரதோஷம் அப்படிங்கிறது எல்லா கிழமைகள்லையுமே நம்மளுக்கு மாதத்தில் 2 பிரதோஷங்கள் வரும். ஆனால் இந்த சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது சனி மகா பிரதோஷமாக கருதப்படுகிறது. இந்த சனி மகா பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை கிழமையில தான் பார்க்கடலை கடைஞ்சாங்க அமுதம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்காக. அதனால் இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷமாக நாம் வழிபாடுகள் செய்கிறோம். மற்ற பிரதோஷங்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா 120 வருடம் நாம் சிவபெருமானை வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை 3ஆம் சனிக்கிழமையாக நம்மளுக்கு வருது. இந்த பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த இந்த கிழமையில் நாம் ஹரியும் ஹரனையும் வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது கரைந்து காணாமல் போகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. ஹரியும் ஹரனும் ஒன்று தான் இல்லையா? சிவனும் பெருமாளும் வேறு வேறு கிடையவே கிடையாது. இப்போது நம்மளுக்கு இன்றைய தினம் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதற்குரிய நாள். அதே மாதிரி சனி மகா பிரதோஷமும் இன்னைக்கு வருது. இது சிவபெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் நாம் சிவனையும் பெருமாளையும் வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். திருநீர் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், பால், தயிர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களால் என்ன ஒரு 10 ரூபாய்க்கு பால் மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும், பரவாயில்ல வாங்கி கொடுங்க. அது ரொம்ப 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 பெரிய ஒரு 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 நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வில்வ இலைகளால் இன்றைய தினம் சிவபெருமானை அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் கண்டிப்பாக ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த பாஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியே அந்த வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்யுங்க. உங்கள் வீட்டிலையே சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, அதற்கு அபிஷேகங்கள் செய்து இந்த வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமாக நினைக்கக்கூடியது துணையும் விலகி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாட்களாக அமையும். கண்டிப்பாக இன்றைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். இன்று சனி மகா பிரதோஷமும் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையும் வருது. பெருமாளையும் சிவனையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே நாள் இந்த நாள் அப்படிங்கிறதுனால எக்காரணத்தை கொண்டும் முடிந்த வரைக்கும் தவறாமல் நீங்கள் இறை வழிபாட்டில் இன்றைய தினம் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னே நாம் சொல்லலாம். இப்பேற்பட்ட நாளில் சிவபெருமானுக்கு நாம் என்ன ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, சிவபெருமான் இந்த பிரதோஷ வேளையில் நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் அவர் நடனம் புரிவார். இந்த நடனத்தை காண்பதற்காக முப்பெரும் தேவியும் 30 முக்கோடி தேவர்களும் காத்து கிடப்பாங்களாம். அப்போ அந்த நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானின் அருளோடு சேர்த்து அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி எல்லா நாட்கள்லையும் நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இந்த பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். அதுலேயும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்ட வரத்தை உடனே சிவபெருமான் கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். என்னது அப்படின்னா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். இதை வந்து நந்தி பெருமானின் அந்த வாயில் வந்து வைப்பாங்க. நந்தியினுடைய வாயில் இந்த வெண்ணெயை வந்து வைப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் இருக்குது, மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கரெக்டாக வந்து நிற்கிதும்மா, எனக்கு எப்போ தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் எல்லாரையும் மாதிரி நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மாறி மாறி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வெண்ணெயை நல்ல பசு வெண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப 50 கிராமில் இருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போய் அதை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அந்த நந்தி பெருமானின் மேலே வச்சுருவாங்க. இது என்ன பண்ணும், இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகும், மெல்ட் ஆகும் இல்லையா? இந்த வெண்ணெய் உருகிறது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் கடன்களும் உருகி கரைந்து காணாமல் போகும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ கண்டிப்பாக இந்த சனி மகா பிரதோஷத்தன்று வெண்ணெய் வாங்கி சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் வைங்க. ஊமத்தம்பூ ரொம்ப விசேஷம். சங்குப்பூ, அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்குப்பூவை நீலகண்டனுக்கு வைத்து வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் அனைத்து நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதோஷத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலையிலிருந்தே உபவாசம் எடுத்துக்கொள்வார்கள். மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்த பிறகே அவர்கள் தனதுடைய விரதத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்வார்கள். இன்றைய தினமும் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. இது விரதம் இருக்கக்கூடியவர்கள் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா, விரதம் இருக்க முடிஞ்சவங்க, உடம்பு திடகாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க விரதம் இருங்க. விரதமெல்லாம் இருக்க முடியாதுமா, நாங்கள் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறவங்க விரதம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு, அதுவும் சைவ உணவுகளாக எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை வந்து தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக வரக்கூடிய நாள். இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றும் வழிபாடு செய்யுங்க. நிறைய பேருக்கு வந்து 7.5 சனி நடக்கும். அது அஷ்டம சனி, கண்டகச்சனி, பாதச்சனி, இப்படி எந்த சனி திசைகள் நடந்தாலும் இந்த சனிக்கிழமை வேளையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானினுடைய தாக்கங்கள் குறையும். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி துளசி மாலைகள் சாற்றி வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.